Hey fam, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட Motovlog செட்டப் பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்னோட Motovlog யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் அதை போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நாங்கள் வாங்கின ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணுற கோப்ரோவோட மாடல் வந்துட்டு கோப்ரோ ஹீரோ 8 பிளாக். அண்ட் நம்ம ஒரு மைக் அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளால் கோப்ரோவில் டேரெக்டாக மைக் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்துட்டு கோப்ரோவுக்குனே ஒரு மைக் அடாப்டர் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். TRSS to TRS அடாப்டர். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் இப்போ இது யூஸ் பண்ணுறோம். ஒரே மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி. ஆடியோவோட குவாலிட்டிக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது. அதோட இது ப்ரைஸ் வந்துட்டு கம்மி தான். இதோட பையிங் லிங்க்குமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். சின் மவுண்ட் ஆல்ரெடி நான் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஜே மவுண்ட்டை நம்ம சின் மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணிவிடுவோம். நம்மளோட கோப்ரோவை இந்த ஜே மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான செட்டப் ரெடி. இந்த செட்டப்பே போதும். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களோட வாய்ஸும் நீங்கள் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் மைக் அடாப்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மைக் அடாப்டரை வந்துட்டு நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ டேப் மாதிரி இது ஒரு டேப் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பையிங் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்ட்ரிப் வந்துட்டு ஹெல்மெட்லேயும் இன்னொரு ஸ்ட்ரிப் வந்துட்டு மைக் அடாப்டர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இப்படி வச்சு அமுக்குனாவே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பட் இது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அப்பப்போ இது பேர்ந்துட்டு வந்துருக்கு. நாங்களே இன்னொன்று வேறு ஏதாச்சும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு என்னோடய மோட்டோவ்ளாக் செட்டப்பில் நான் இப்படி தான் வச்சுருக்கேங்கிறனால இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மைக் அடாப்டரில் டேரெக்டாக நம்மளால் மைக் இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்துட்டு TRSS to TRS கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டர் வந்து இப்போ இதில் ப்ளக் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ மைக் ப்ளக் பண்ணணும். மைக்கை வந்துட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோம், அந்த சின் ஸ்ட்ராப் மவுண்ட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு டேரெக்டாக பின்னாடியே வந்துட்டு அந்த ஸ்ட்ராப் இருக்கும், சின் ஸ்ட்ராப்போட ஸ்ட்ராப். அந்த ஸ்ட்ராப்லேயே வந்துட்டு இந்த மைக் அட்டாச் பண்ணிடலாம். நான் அப்படி தான் பண்ணி வைப்பேன். நீங்கள் அப்படி பண்ணுறப்ப உங்கள் வாய்க்கிட்டேயே மைக் இருக்கும். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்துட்டு நல்லாவே ரெக்கார்ட் ஆகும். எக்ஸஸாக இருக்க ஒயர் வந்துட்டு நீங்கள் மைக் அடாப்டர் வச்சுருக்க சைடில் இருக்க பேடிங் அடியில் வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுற மைக்கோட லென்த்து கம்மியாக இருக்கனால அது பேடிங்கில் கரெக்டாக உள்ளே வச்சதுக்கப்புறமேட்டு எந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கும் இல்லை. எந்த ஒயரும் அன்வான்டாக வெளியும் நீட்டிகிட்டு இருக்காது. பார்க்கவே நீட்டாக இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். திஸ் இஸ் அவர் Motovlog செட்டப். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.